ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட வேலுவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோஹிணியே நினைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கத்துல உளறிட்டு இருக்கான். ஐயோ, அவ்வளவு அழகா இருக்கா இந்த ரோஹிணி, அவளை எப்படா கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கான். உடனே நம்மளோட சசி வந்து அவனை தட்டி எழுப்புறா. உடனே இவன் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். அவனை பார்த்த உடனே நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா யார வந்து அப்படி வர்ணிச்சிட்டு இருக்க, யார அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கிறா. உடனே இவன் பதறி அடிச்சுட்டு அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். நான் யார சொல்ல போறேன், உன்னதான், உன்னை விட ஒரு அழகி இந்த உலகத்துல யார் இருப்பா சொல்லு சசி அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுக்கிட்டு அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவ போனதுக்கு அப்புறமா ச்சே, இவளையெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் வந்து நடிக்க வேண்டியதா இருக்கு, ரோகிணி மாதிரி ஒரு அழகி வந்து இந்த உலகத்திலே இல்லப்பா, அவத்தான் அழகு ராணினா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அதோட இங்க மனோரஞ்சனியும் ரோகிணியும் வந்து நேற்று நைட்டு வந்து டிஸ்கோக்கு அவ போயிருப்பாள், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சீமா வந்து நிக்கிறா. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து மழுப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க சித்தார்த்து தான் வரா. சித்தார்த்து வந்துட்டு ரோகிணிட்ட சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும், உன்னோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால இவ்வளவு தூரம் முன்னேற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயிர்ல வந்து சீனி போட்டு அதை வந்து கொடுத்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொமான்டிக்கா பேசிட்டு அவனும் போறான். கரெக்டா சித்தார்த் எப்போ போவான்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவன் போன உடனே வேலு வந்து ரோகிணி கிட்ட வந்து பேசுறதுக்கு வரான். உடனே அவளும் இவனா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவன் ஒண்ணுமே சொல்லாம அங்கேருந்து போயிடுறா. அதோட இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்ல, அவளுக்கு மருந்து எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரா. அப்ப கரெக்டா சசி வந்துட்டு, ஏ சீமா என்ன கொடுக்க போற குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இல்ல சசி மருந்து தான் அப்படின்னு சொல்ல, உன் கையால அந்த குழந்தைக்கு நீ எதுவுமே கொடுக்க கூடாது புரியுதா, உன்னை நான் இங்க வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா, எனக்கு நீ வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான், குழந்தை பக்கத்துல வந்த கையை உடைச்சிருவேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சீமாவும் அழுது புலம்பிட்டு இருக்கா, என்னதான் பண்றது இவளை அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அப்ப வந்து சித்தார்த்து போற ஆபீஸ்க்கு வந்து ஒரு பொண்ணு வரா, சோடாபுட்டி கண்ணாடி போட்டுட்டு வேகமா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே வந்து தடுமாறி கீழே விழுந்துடுறா பயத்துல. உடனே சித்தார்த் வந்து, ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி விழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றான். சார் சார் சாரி சார், ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்புறா. ஏன் இப்படி பயப்படுறீங்க, நானும் வந்து உங்களை மாதிரி வேலைக்கு தான் வந்திருக்கேன், டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு தான் நித்யா. இவ தான் பெரிய வேலையை பார்க்க போறா, அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இங்க வந்து சீமா அழுதுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீனை கட் பண்ணா இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மினிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. வேலூரை பார்த்துட்டு, வேலூர் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவ கிளம்புறதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். இதே ட்ரெஸ்ல நம்ம ரோகிணி இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் அவன் கனவு கண்டுட்டு இருக்கான். அதோட என்ன வேலு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப நல்லா இருக்க சசி அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கான். அதோட ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கீழே வராங்க. டிஸ்கோக்கு போறாங்க போல. கதவு திறந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. மாதர் சங்கத்துல இருந்து நிறைய லேடிஸ்லாம் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த வீட்டுல இருக்கிற ஒரு குட்டி குழந்தைய கொடுமைப்படுத்தினீங்களாமே, நீ எல்லாம் ஒரு தாயா, குழந்தைய நல்லா பாத்துக்க மாட்டேன், குழந்தைய பாத்துக்காம உன்னோட கள்ளக்காதலன் கூட எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படிலாம் இல்லையே, என் குழந்தைய நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா. பாருங்க நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒழுங்கு மாதிரியா அந்த குழந்தைய நீ நல்லா பாத்துக்க, ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மாட்டி விடுறாங்க. இதெல்லாம் பாக்குற பாட்டியும் வந்து கண்ணால அந்த லேடிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதோட இங்க சசியும் வந்து நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குற அவங்கள பார்த்துட்டு. அதோட அவங்களும் வந்து போயிடுறாங்க. அதோட பாட்டி வந்து அந்த லேடிக்கு கால் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்க வந்து பண்ண இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, நான் இதெல்லாம் செய்யறது ரொம்ப சாதாரணம்,
ஸோ இது எல்லாமே பாட்டியோட பிளான் தான் போல. அதோட இங்க சசி வந்து குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுவா. அப்ப வந்து இது எல்லாத்தையுமே ரோஹிணியும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பா. அவ பார்க்கறத பார்த்த வேலு வந்து அப்படியே தூரத்துலேருந்து இவள பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். உடனே இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி டக்குன்னு திரும்பி போனா, டக்குன்னு மனோரஞ்சனி வந்துட்டு நம்ம பிளான் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. இதை வந்து வேலு பின்னாடியிலேருந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே ரோஹிணி சொல்றா, ஐயோ பின்னாடி நிக்கிறான் பாருங்க அவன் அப்படின்னு சொன்ன உடனே மனோரஞ்சனியும் பேச்சை மாத்திட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இங்க சசி வேகமா வந்துட்டு, "வா வேலு போலாம். நம்ம வந்து கரெக்ட்டா கிளம்புன நேரத்துல இவளுங்கலாம் வந்துட்டாளுங்க. வா நம்ம போலாம் டிஸ்கோக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இவனுக்கு வந்து ரோஹிணிய ஞாபகமாவே இருக்கு. இவ கூட போறதுக்கு பிடிக்கவே இல்ல. உடனே சொல்றான், "அந்த பாரு சசி, இப்பதான் வந்து அந்த மாதர் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒண்ணா சுத்துறத பார்த்தாங்க, பெரிய பிரச்சனையாயிடும். எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானப்படுத்துறான். அவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. இதெல்லாம் பார்க்குற மனோரஞ்சனியும் சசியும், "பாத்தியா அந்த வேலு சசிய வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். உன் மேல இருக்கிற மோகத்துல அவள நல்லா வந்து அவாய்ட் பண்றான்" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் எப்படா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதோட எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கரெக்டா அவளும் வந்து எந்திரிக்கிறா. பக்கத்துல பார்த்தா சித்தார்த்து ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, நம்ம 2 பேரும் தனியா பேச கூட முடிய மாட்டுது. இந்த ஒரே ஸ்டோர் ரூம்ல எல்லாரும் ஒண்ணுக்கு பின்னா இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேச முடியல. வெளில எங்கேயாவது போலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நான் வேற வந்து டிஸ்கோக்கு போகணுமே, டைம் ஆயிடுச்சே, வேலு வந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு, கண்டிப்பா இன்னொரு நாள் போகலாம், ஆனா இப்ப வேணாம், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறம்ல போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை அவாய்ட் பண்ணிட்டு வேகமா வந்து மனோரஞ்சனியை பார்க்க வரா. உடனே அவங்க திட்டுறாங்க, "என்ன ரோகிணி இவ்வளவு நேரம் என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் கரெக்டா எந்திரிக்கும் போது சித்தார்த் வந்துட்டாரு, அதனாலதான் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனி வந்து ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து விடுறா. "பார்த்து பத்திரமா போமா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதோட எப்போதும் போல இங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஒரு ஹாட்டான ட்ரெஸ் போட்டுட்டு டிஸ்கோல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. வேலுவும் வந்து அவளை பார்த்துடுறா. பார்த்துட்டு இது கனவு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அவ வந்து இருக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அவகிட்ட போய் பேசுறான். "என்ன ரோகிணி நீ இங்க வந்து இருக்க, நீ வந்து ஹோம்லியான பொண்ணுன்னு நினைச்ச, என்ன நீ டிஸ்கோக்கெல்லாம் வர?" அப்படின்னு கேட்டா, "ஏன் வந்தா என்ன?" "ஆமா எனக்கு அந்த வீட்லயே இருக்கு, போர் அடிக்குது, என்னை வந்து ஒரு நார்மலா சந்தோஷமா வாழவே விட மாட்டாங்க, நைட்டு மட்டும் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், ஏன் உனக்கு பொறுக்காதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, "ஆஹா சூப்பர், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீயும் இப்ப என்ன மாதிரி டிஸ்கோ அங்க இங்கன்னு வரதை பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு" அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவகிட்ட ரொம்ப நேரம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அதோட இங்க சித்தார்த் வந்து மறுபடியும் எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா ரோஹிணியை காணோம். ஐயோ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறான். உடனே மனோரஞ்சனி சொல்றாங்க, இல்லப்பா அவ பாத்ரூம் போனாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. "பாத்ரூமா? எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல என்ன பண்றா? ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா அவளை காணோம். இங்க ரோஹிணி வந்து வேகமா வந்து கார்ல வந்துட்டு இருக்கா. எப்படியாவது வீட்டுக்கு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனிக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளதோ வந்து சித்தார்த்த சமாளிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்பதான் சொல்றாங்க, "அவ கிச்சன்ல தான்ப்பா இருந்தா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் கிச்சனை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப மட்டும் ரோஹிணி வந்து அங்க இல்ல அப்படின்னா சித்தார்த் வந்து ரோஹிணியை பத்தி கண்டுபிடிச்சிருவான். அவ இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மை எல்லாமே வெளிவந்துரும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். வர வர எபிசோட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. நேத்து வந்து நான் வந்து வேலு வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரி வேலு ரோஹிணியோட பேருமே உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ ஏன்னா வேலுவும் வந்து ஒரு பெரிய ஆக்டர் தான். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ட்ராமாலாம் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வேலு ஆக்ட் பண்ண ட்ராமாலாம் வந்து நம்ம எடுத்து போடலாம். எனக்குமே பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.